ஆந்திராவிலிருந்து ரயிலில் கடத்தி வரப்பட்ட 62,50,000 ரூபாய் ஹவாலா பணத்தை சென்னையில் ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். காக்கிநாடாவிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற சர்க்கார் விரைவு ரயில் எழும்பூர் ரயில் நிலையத்தில் நின்றபோது ரயிலில் இருந்த இளைஞர் ஒருவர் தோளில் பையை மாட்டிக்கொண்டு இறங்கினார். ரயில்வே போலீசார் சோதனையில் அவர் வைத்திருந்த பையில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரியவந்தது. ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த அவர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருவது தெரியவந்தது. சென்னையில் பையை குறிப்பிட்ட நபரிடம் ஒப்படைத்தால் 3,000 ரூபாய் தருவதாக கூறியதை நம்பி அதனை எடுத்து வந்ததாக தெரிவித்தார். வருமான வரித்துறையினர் 62,50,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றி இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் சென்னைக்கு தெற்கே 510 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி அதிகாலை வடதமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட்டும் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 70 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும், வட தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும், புதுவையிலும் நாளை அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும், சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், காரைக்காலிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையை எதிர்கொண்டு மக்களுக்கு உதவ தயாராக இருக்குமாறு அதி மற்றும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் திமுக நிர்வாகிகளையும் மக்கள் பிரதிநிதிகளையும் அக்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளிலேயே முழுமையாக இருந்து மக்களுக்கு உதவிட வேண்டும் என அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு உள்ளிட்டவற்றை வாங்கி தருவதற்கு முன்னேற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்ளுமாறும், குடிநீர், பால் உள்ளிட்டவை தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்து தரவும் அறிவுறுத்தியுள்ளார். மீட்பு பணிகளில் உதவிடுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு 16 மாநில பாதுகாப்பு படைகளும் 12 தேசிய பாதுகாப்பு படைகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து துறைகளும் முறையான திட்டமிடுதலோடு ஒருங்கிணைந்து செயல்பட மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கரட்டூர் பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் போர்டு புதிதாக மாற்றப்பட்டுள்ளது. விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையனுக்கு தவேக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனை அடுத்து அவரது கரட்டூர் அலுவலகம் முன்பு சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அம்பத்தூர் மண்டலத்தில் தூய்மை பணியாளர்கள் பெயரை பயன்படுத்தி முறைகேடாக ஊதியத்தை பெற்றதாக புகார் எழுந்துள்ளது. பணிக்கு வராமல் ஊதியம் பெற்றது, காலதாமதமாக வருவது, முன்கூட்டியே பணியை முடித்துச் சென்றது, ஒதுக்கப்பட்ட பணியிடங்களில் வேலை செய்யாமல் இருந்தது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதன் அடிப்படையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. 7 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொழிலாளர் நலச்சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுகவின் தோமுச தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை நிர்வாகிகள் தலைமையில் தருமபுரி மற்றும் ஹொசூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. புதிய சட்டங்கள் தொழிலாளர் விரோத போக்குடன் இருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். கோவை மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரே நேரத்தில் திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாமன்ற கூட்டம் நடைபெற்ற போது திமுக கூட்டணி கவுன்சிலர்கள் மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே வளாகத்தில் தமிழக அரசு மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை முறையாக தயாரிக்கவில்லை என்று கூறி அதிமுகவினர் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரும் போட்டி போட்டுக் கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். இது தொடர்பாக மாநகராட்சி கூட்டத்தில் முழக்கம் எழுப்பி வாக்குவாதம் செய்ததாக அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சயான், வாளையார் மனோஜ் ஆகிய இருவரையும் கூடுதல் மகிழா நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக உதகையில் உள்ள தனியார் விடுதி உரிமையாளர் சாந்தா என்ற சாட்சியை கேரளத்தைச் சேர்ந்த சயான், வாளையார் மனோஜ் ஆகியோர் மிரட்டியதாக கடந்த 2019 உதகை நகர மத்திய காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி சோழியா இன்று வழங்கினார். அரசு தரப்பில் எந்தவித சாட்சிகளும் உறுதி செய்யப்படாததால் இவ்வழக்கிலிருந்து சயான், வாளையார் மனோஜ் ஆகியோரை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை காவல்துறையில் ஒரு உதவி ஆணையர், ஒரு ஆய்வாளர் மற்றும் ஒரு உதவி ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தன்னை காதலித்து ஏமாற்றிவிட்டதாக காவல்துறை உதவி ஆணையர் பாலகிருஷ்ண பிரபு மீது பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இதேபோல குடும்ப வன்முறை சம்பந்தமாக புகார் அளிக்க வந்தபோது தன்னிடம் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் தாகிரா மற்றும் உதவி ஆய்வாளர் பெனாசிர் பேகம் ஆகியோர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகார்களின் அடிப்படையில் விசாரணை நடத்திய சென்னை காவல்துறை இணை ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கார்த்திகை தீப திருவிழாவில் பக்தர்கள் பாதுகாப்புக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நீதிபதி பி பாலாஜி முன்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செய்த அறிக்கையில் 20 துறைகளுடன் இணைந்து விரிவான பாதுகாப்பு திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் 2325 பேருந்துகள் நிறுத்த 24 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கோயிலுக்குள் 303 கண்காணிப்பு கேமராக்கள் உட்பட 1060 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளவற்றை கண்டிப்புடன் பின்பற்ற உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி மாநகரிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. எனினும் புயலின் தாக்கம் இருந்தும் புதிய துறைமுகம் உள்ளிட்ட கடற்பகுதிகள் சீற்றமில்லாமல் அமைதியாகவே காணப்பட்டன. வழக்கத்திற்கு மாறாக கடல் சுமார் 10 அடி முதல் 20 அடி வரை உள்வாங்கியது. புயல் எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 5வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. சுமார் 500க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி நகரின் முக்கிய சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருகின்றனர். மாடுகள் சாலையை வழிமறித்து நிற்பதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளன. நகராட்சி எச்சரிக்கை விடுத்தும் உரிமையாளர்கள் மாடுகளை கட்டுப்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புகாரின் பேரில் விரைவில் மாடுகளை பிடித்து கால்நடைத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் தெரிவித்தார்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கார்த்திகை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சுவாமி சன்னதி கொடிமரத்தின் அருகே யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு திருவிழா கொடியேற்றம் நடந்தது. அப்போது சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 2ஆம் பிரகாரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 3ஆம் தேதி கோவிலில் லட்சதீபம் ஏற்றப்படும். அன்று இரவு சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வும் நடைபெறும். வடகிழக்கு பருவமழையால் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள சித்தேரி மலை அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ள வள்ளிமதுரை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து உபரிநீர் வரட்டாற்றில் வெளியேறுவது ரம்மியமாக காட்சியளிக்கிறது. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த ரம்மியமான காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலின் எதிரொலியாக மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறான காலநிலை நிலவி வருகிறது. புயலின் தாக்கத்தினால் கொடைக்கானலில் கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது. இதனால் மலைப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குளிருடன் சேர்த்து பலத்த காற்றும் வேகமாக வீசி வருகிறது. மரக்கிளைகள் முறிந்து விடும் அபாயம் இருப்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சர்வதேச ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் மதுரையில் உள்ள ரேஸ்கோர்ஸ் ஹாக்கி மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. இதில் நடப்பு சாம்பியனான ஜெர்மனி அணி முதல் லீக் போட்டியில் ஆதிக்கம் செலுத்தி 4-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி வென்றது. இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி 2 கோல்கள் அடித்த ஜெர்மனி வீரர் வார்விக் ஜஸ்டிஸ் ஆட்டநாயகன் விருதை வென்றார். இந்த ஹாக்கி தொடரில் இந்திய அணி உட்பட 24 அணிகள் 6 பிரிவுகளாக போட்டியிடுகின்றன. Pressing forward in search of their first goal into the circle, and that's the first goal. The deflection really close to Dan Dillon and opening the scoring there. சென்னையில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களான புழல் மற்றும் பூண்டி ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 100 கன அடியிலிருந்து 400 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 200 கன அடியிலிருந்து 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரி கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.